ஓம் வாகர்த்தாவிவ சம்ருக்தோ வாகர்த்த பிரதிபக்தயே ஜகதः பிதுரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. அருணாசலாய நமः. ஓம் அருணாசலாய நமः. அக்னி அக்னி அக்னிலிங்கம் எரியும் தணலாய் நின்றானே எங்கள் அருணை மலையில் அமர்ந்தானே. ஆதி அந்தம் இல்லா ஜோதி பிளம்பு அண்டம் நடுங்க எழுந்தானே. சிவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சிக்காக இப்பொழுது நாங்கள் வந்திருக்கக்கூடிய திருத்தலம் திருக்கொள்ளிக்காடு. அதாவது சுயம்பு திருமேனியாக இங்கே கொள்ளிக்காடர் அக்னி வழிபட்ட தலமாக இருப்பதனால் திருக்கொள்ளிக்காடு என்று பெயர். இந்த ஈஸ்வரனை வழிபட இங்கே வந்துள்ளோம். இங்கு இறைவன் பொங்கு சனீஸ்வரராக, மங்கள சனீஸ்வரராக சனீஸ்வரரை மாற்றியவர். ராஜகோபுரம் இல்லை, கொடிமரம் உண்டு. இங்கே நடைபெறக்கூடிய இந்த சிவராத்திரி நிகழ்வுகளையும் சிவலிங்க திருமேனியின் சிறப்பினையும் பொங்கு சனீஸ்வரரையும் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். சிவகுமார் சிவாச்சாரியர் அவர்கள் நம்மிடையே இருக்கின்றார். செந்தீஸ்வரரே சிவனே போற்றி, சிந்தை எரிக்கும் மணலே போற்றி, அயனுமாலும் தேடி திகைக்க அடியும் முடியும் அறியாவிய கர்வத்தை எரித்து சாம்பலாக்கும் கார்த்திகை தீப பெருநெருப்பே. ஸ்ரீ மிருதுபாதநாயகம்பிகா சமேத அக்னிபுரீஸ்வரர் சுவாமி திருக்கோவில், பொங்கு சனி பகவான் திருக்கோவில். இந்த ஊரில் சுவாமி பேர் அக்னிபுரீஸ்வரர், அம்பாள் பேர் மிருதுபாத நாயகி. கொள்ளிக்காடார் பஞ்சுனும் மெல்லடியாள், நெருப்பும் பஞ்சு ஒன்றா இருக்கிறதா வரலாறு. சூரிய பகவான் கல்யாணமாகி சூரிய பகவானுடைய வெப்பத்தை உஷாதேவியால் தாங்க முடியல, அதனால் சாயாதேவியை மறுமணம் பண்ணி வைக்கிறான். அவளாலையும் தாங்க முடியல. இந்த ஊரில் சிவபூஜை பண்ணி பாவ விமோச்சனம் கிடைக்கிறது. உஷாதேவிக்கு யமனும் சாயாதேவிக்கு சனி பகவானும் பிறக்கிறா. யமனுக்கு அழிக்கக்கூடிய தொழில் தர்மராஜன்கிற பட்டம் கிடைக்கிறது. சனி பகவானுக்கு புண்ணியமான தொழில். பூர்வ ஜென்மத்தில் பண்ண பாவத்துக்கு இந்த ஜென்மத்தில் தண்டனை கொடுத்து பாவத்தை போக்கிறார். சுத்த மனுஷனாக புண்ணியவானாக இருக்கான். இருந்தாலும் தண்டனை மட்டுமே கொடுக்கறதுனால சனி பகவானை வியாதிங்கிறா, தோஷங்கிறா. அது பொறுக்காமல் சனி பகவான் இந்த ஊரில் சிவபூஜை பண்ணி, நான் தனதான்யாதிபதியாக இருக்கணும், குபேரனால் கொடுக்கக்கூடிய சம்பத்தை கொடுக்கணும், ஆயுளுக்கு அதிபதியாக இருக்கணும்னு சொல்லி சிவபூஜை பண்ணி வரம் வாங்கிண்டு சிவாலயங்களில் மகாலட்சுமி இருக்கக்கூடிய சக்தி ஸ்தானத்தில் 2வது அவதாரம் கையில் ஏற்கலப்ப காகம் அபேகஸ்தம் மூருகஸ்தத்தோட அனுகிரக மூர்த்தியாக இருக்கார். இந்த ஊரில் தரிசனம் பண்ணால் கோலது துயர்த்தீர்க்கும் கொள்ளிக்காடரே, கிரக ரீதியாக ஜாதக ரீதியாக தோஷங்கள் இருந்தால் துயர்த்துடைக்கிறார். சாதாரணமாக தரிசனம் பண்ணால் ஓங்கு புகழ் கொள்ளிக்காடரே, புகழ் ஓங்கிறதா வரலாறு. இந்த ஊரில் சனி பகவான் தனதான்யாதிபதி, குபேரனால் கொடுக்கக்கூடிய சம்பத்தை கொடுக்கக்கூடியவர், ஆயுளுக்கு அதிபதி. 2வது அவதாரம் பொங்கு சனி அனுகிரகமூர்த்தியாக இருக்கார். இந்த ஊரில் தசரதர் தரிசனம் பண்ணி பாவ விமோச்சனம் கிடைச்சதுனால கோவிலை சுற்றி 108 ஏக்கர் ராஜமான்யம் கொடுத்ததா வரலாறு. பிற்காலத்தில் 1ஆம் குலோத்துங்கன் சோழர் காலத்தில் செங்கல் கோவிலை கருங்கல் கோவிலாக மாற்றினதா வரலாறு. சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. மத்தமும் மன்னியும் மலிந்த சென்னிமேல் கொத்தலர் கொன்றையர் கொள்ளிக்காடரேம்பர். நம்ம இந்த சாதாரண ஊமத்தம்பு எந்த ஒரு பூஜைக்கும் சேர்த்துக்கிறது கிடையாது. இந்த ஊரில் சிறப்பாக சொல்கிறார் சம்பந்தர். ஏன்னு கேட்டால் கைலாயத்தில் சுவாமி அம்பாள் நடனம் ஆடுறா, தேவர்கள் ரிஷிகள் எல்லாருமே பார்க்குறாளாம்.
கைலாசத்தில் பிரதோஷ காலத்தில் சுவாமி அம்பாள் ஆடும்பொழுது மற்ற தேவர்கள் எல்லாருமே தங்களுடைய வாத்தியங்களை வாசிக்கிறாளா, சுவாமி அம்பாள் மட்டும் நிசப்தமாக ஆடுறாராம். அப்போ இந்த பேபிசாசுகள் பூதகணங்களுக்கும் பார்க்கணுங்கிற ஒரு ஆசை வரும்பொழுது அங்கே வந்து தேவகணங்களாலையும் மங்கள ஓசையாலையும் அடித்து விரட்டப்பட்டுறாளாம். அதுகளுக்கு இந்த பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் அசுரகுருட்ட கேட்கும்பொழுது திருக்கொள்ளிக்காட்டில் சிவபூஜை பண்ண சொல்கிறார். இந்த ஊரில் வந்து உட்காந்து சிவபூஜை பண்ணி அது கேட்கும்போது சுவாமி மனமிறங்கி இந்த ஊரில் ஆடுறாராம். பேய்களோடு ஆடினார் மாநடனம்பர் சம்பந்தர். பேய்களுடைய பெரிய நடனம் ஆடுறாராம். கைலாசத்தில் சுவாமி அம்பாள் நடனம் ஆடுறா, மற்ற தேவர்கள் எல்லாரும் நிசப்தமாக பார்க்குறா. இங்கே சுவாமி ஆடும்பொழுது தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் சாமியோடு சேர்ந்து இந்த பேபிசாசுகளும் சேர்ந்து ஆடுறதான். அப்போ சுவாமிக்கு பேபிசாசுகள் சத்தியவாக்கு கொடுக்குறது, இங்கே வந்து தரிசனம் பண்ணினால் அதுகளால் ஏற்படக்கூடிய இடையூறுகள் தொந்தரவுகள் தரமாட்டோம் அப்படின்னு. கல்லாய் சமைந்து நின்றாய் உள்ளே, கனலாய் கொதித்து வென்றாய், வினைகள் பொசுங்கும் வெம்மை, உந்தன் விஸ்வரூபம் தான் மென்மை. ஞான தழலே நமச்சிவாயமே, மோன தவமே முழுமுறதலே. அதுகளுக்கு விருப்பமான அந்த ஓமத்தம்பூவை ஏற்றுக்கணும் பகவான் ஏற்றுக்கிறாரா இந்த ஊரில். அதனால் இந்த ஊரில் வந்து தரிசனம் பண்ணால் இந்த பில்லு சூன்யம் கிரகதோஷம் சித்த பிரம்ம செய்வனை இதெல்லாம் இருக்காதும்பா. அடுத்தது வன்னி மரம். பொதுவாகவே குபேர பூஜைக்கு அருகதியான பத்திரம் வன்னி பத்திரம். குபேர சம்பத்தை அனுகிரகம் பண்ணக்கூடியவர் பகவான். இந்த ஊரில் பிரதான ஸ்தல விருட்சம். லக்ஷ்மி கிடாட்சம் குபேர சம்பத்து ரெண்டு விதமாக சொல்லுவாள். லக்ஷ்மி கிடாட்சங்கிறது கூடும் குறையும், நிரந்தரம் இல்லை. குபேர சம்பத்துங்கிறது நிரந்தரமாக 7 தலைமுறைக்கு நீடிக்கக்கூடிய செல்வங்கள் புகழ், இது எல்லாமே குபேர சம்பத்து. அதை அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு பகவான். அதுக்கு உகந்த பத்திரம் வன்னிப்பத்திரம். அதுதான் இந்த ஊரில் பிரதான ஸ்தல விருட்சம். அடுத்தது கொன்னப்பூ. மாப்பிள்ளை கொண்ட சரக்கொன்னம்பா. பிஞ்சு பூ காய் இலையெல்லாம் ஒரே கொத்தில் இருக்கும். சுவாமி நெருப்பு, அம்பாள் பஞ்சு. இவ எப்படி ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்காளோ அதேமாரி இந்த ஊரில் தரிசனம் பண்ணால் குடும்பத்தில் ஸ்தாபனத்தில் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பாங்கிறது வரலாறு. அடுத்த பாடலில் சொல்லுவார், தேடினார் அயன்முடி மாலும் சேவடி, நாடினார் அவரென்று நணுகு கிற்றிலர், பாடினார் பரிவோடு பக்தர் சித்தமும் கூடினார் கருள் செய்வர் கொல்லிக்காடரேங்கிறார். பிரம்மா விஷ்ணு பார்த்து இந்த தலையும் பார்க்க போனால் கிடைக்கல. அதுமாரி ராவணன் வரலாறு பார்த்திங்கன்னா ராவணன் ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் சிவ தரிசனம் கிடைக்கிறது. எதுவுமே தேவையில்லை, பரிவோட பக்தி சித்தியோட தரிசனம் பண்ணாலே அருள் பாலிச்சர்றார் அப்படின்னு சம்பந்தர் சொல்கிறார். அதே ஆகமத்தில் பார்த்திங்கன்னா பச்சிமாபிமுகம் அக்னீஸ்வரம் சர்ப்பாகார சமன்விதம் சகர் தர்சன மாத்திரேனா கோடி யஜ்ஞ பலம் லபேதுங்கிறார். மேற்கு முகமாக இருக்கார் அக்னீஸ்வரர். பாம்பை சரிசமமாக மாலையாக போட்டுக்கிறாராம். ஒரு செகண்டில் இன்னும் துல்லியமாக தரிசனம் பண்ணாலே கோடி யாகம் பண்ண பலன்னு ஆகமத்தில் சொல்கிறார். சம்பந்தர் எதுவுமே தேவையில்லை, பரிவோட பக்தி சித்தியோட தரிசனம் பண்ணும்பொழுது அருள் பாலிச்சர்றார் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஊரில் பிரம்மா விஷ்ணு ராவணன் ஹரிச்சந்திரன் தாருகாவன ரிஷிகள் சூரிய பகவான் உஷாதேவி சாயாதேவி எல்லாருமே சிவபூஜை பண்ணி பேறு பெற்றிருக்கா. குறிப்பாக அஷ்ட திக்பாலகரில் அக்னிங்கிற திக்குக்கு பதவி கொடுத்ததா